சாதனையாளர்களின் பட்டியலில் நாம் இன்று பார்க்க இருப்பது MBA படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு டீ கடை வைத்து இன்று 4 கோடி வணிகமாக்கிய ஒரு இளைஞரை பற்றி பார்க்க போகிறோம். மிகப்பெரிய தொழிலதிபராக வேண்டும் என கனவு கண்ட ப்ரொஃபைல் புல்லோர் MBA படிப்பை பாதியிலே இடம் செய்துவிட்டு சிறிய அளவில் டீ வணிகத்தை தொடங்கி இன்று வெற்றிகரமாக பல இடங்களில் கஃபே நடத்தி லாபம் ஈட்டி வருகிறார். ப்ரொஃபைல் புல்லோர் உணவில் அதிக ஈடுபாடு கொண்டவர் அல்ல. இருப்பினும் இவர் MBA சாயாவாலா என்கிற டீ வணிகம் செய்யக்கூடிய வணிகத்தை தொடங்கி பிரபலமாக்கி இருக்கிறார். நிறைய சம்பாதிக்க வேண்டும், வசதியாக வாழ வேண்டும். சிறு வயது முதலே இதுதான் என் கனவு. நான் MBA முடித்தால் நல்ல சம்பளத்துடன் வசதியாக வாழலாம் என்று என் பெற்றோர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. 3 முறை CAT என்னும் நுழைவுத் தேர்வை எழுதினேன். எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த நுழைவுத் தேர்வில் தோல்வியடைந்தேன் என்கிறார் பிரபுல். மத்திய பிரதேசத்தின் தார் என்கிற சிறு நகரத்தை சேர்ந்தவர் பிரபுல். 2017ஆம் ஆண்டு முதல் இவர் அகமதாபாத் பல்கலைக்கழகத்தில் MBA படித்தார். படிப்பை காட்டிலும் புத்தகம் வாசிப்பதில் அதிகம் ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்தார். குறிப்பாக வணிக தலைவர்களின் மேற்கோள் இவரை பெரிதும் ஈர்த்தன ஊக்கமளித்தவராக இருந்தது. MBA படிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து 5 ஆண்டுகள் கடந்துள்ள இந்த நிலையில் இன்று பல மில்லியன் மதிப்புள்ள நிறுவனத்தை கட்டமைத்துள்ளார். தொழில் முனைவோராக உயர்ந்துள்ளார். இவரது நிறுவனமான MBA சாய்வாலா இந்தியா முழுவதும் 50 அவுட்லெட்டுகளுடன் 4 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இன்று மாறியுள்ளது. இவர் தொழில் முயற்சியை தொடங்கிய புதியதில் சுற்றி இருப்பவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் எதிர்ப்பு குரலை கொடுத்தனர். இந்த நிலையில் அனைத்து எதிர்ப்புகளையும் தாண்டி தொழில் தொடங்கி இன்று வளர்ச்சியடைந்ததன் பின்னணியை பற்றி அவர் பகிர்ந்திருக்கிறார் மிஸ்டர் பிரபுல் பட்டேல். மனம் இருந்தால் நிச்சயம் மார்க்கம் உண்டு. மக்களை சந்திப்பதிலும் உரையாடுவதிலும் பிரபுலுக்கு ஆர்வம் அதிகம். இதனால் புதிய கண்ணோட்டம் கிடைக்கும், உலகம் விரிவடையும் என்பது அவருடைய கருத்து. 2016ஆம் ஆண்டு வாக்கில் இருந்த சேமிப்பு கணக்கில் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மக்கள் பலரையும் சந்திக்க விரைந்தார் பிரபுல். பெற்றோர் தரப்பில் ஒரே அழுத்தம், முழு நேரமாக கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. பெற்றோரின் குறிக்கோளாக இருந்தது. வேலை கிடைக்கும் என்று சொல்லிக்கிட்டே இருந்தனர். சூழலை சமாளிக்க முடியவில்லை. அப்பா அம்மா கொடுக்கும் அழுத்தத்தை புறக்கணிக்க முடியவில்லை. வேறு வழியின்றி அகமதாபாத்தில் ஒரு கல்லூரியில் சேர்ந்தார். நான் கல்லூரியில் சேர்ந்தேன். அதே நேரம் பணிச்சூழல் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளவும் முடிவு செய்தேன். அதனால் மெக்டொனால்ட்ஸில் வேலைக்கு சேர்ந்தேன். சம்பளம் குறைவுதான். அதே சமயத்தில் திடீரென்று என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. ஒருவேளை MBA முடித்த போதாலும் நம்மளுக்கும் இதை போலதான் சம்பளம் கிடைக்குமோ என்று யோசித்தேன். மனதில் அடுத்த கேள்வி எழுந்தது. இப்படியே இருந்தால் வாழ்க்கை உயரத்தை எட்ட முடியுமா என்கிற கனவு எப்படி நினைவாகும் என்கிற கேள்வியும் என்னை எதிர்ந்தது. இதற்கான விடையை தேடி ஓடினேன் என்கிறார் பிரபுல். MBA முடித்து அதிக சம்பளத்துடன் உயர் பதவியில் இருப்பவர்கள் இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் இந்த அதிர்ஷ்டம் இருந்து விடாது என்று யோசித்தார். இதன் யோசனையின் விளைவு படிப்பை பாதியிலே நிறுத்தி கொண்டார் பிரபுல். அகமதாபாத் LG சாலையில் தள்ளுவண்டியில் ஒரு சிறிய அமைப்பை கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் டீ விற்பனையை தொடங்கினார் பிரபுல். இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் பருகும் பானம் என்றால் அது டீ தான். எனக்கும் டீ போட தெரியாது, ஆனால் எல்லோருக்கும் டீ தேவை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டதன் மூலம் மற்ற வாய்ப்புகளை ஆராயவில்லை. காரணம், குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாயாவது முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். கையில் இருந்த 8000 ரூபாயுடன் சாலையில் ஒரு சிறிய டீ வணிகத்தை தொடங்கிறேன் என்கிறார் பிரபுல். மிஸ்டர் பில்லோர் அகமதாபாத் என்பதன் சுருக்கமே MBA என்று குறிப்பிடும் பிரபுல், எந்த தொழிலிலும் தவறல்ல, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்கிறார். பெற்றோருக்கு இவரது முடிவில் உடன்பாடு இல்லை, கோபப்பட்டனர். மற்றொரு புறம் உறவினர்கள் தொல்லை வேறு. ஆனால் பிரபுல் இவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை. தொழிலை எப்படி வளர்ச்சி அடைத்து கொண்டு செல்வது என்கிற ஒரே சிந்தனையுடன் அவர் தனது மனதை செலுத்திக் கொண்டிருந்தார். ஆங்கிலம் பேசும் ஒருவர் டீ விற்பனை செய்கிறாரா என சுற்றியிருந்த மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். மெல்ல மக்கள் மனதில் இடம் பிடித்தார் பிரபுல். டீ போட தெரியாது, ஆரம்பத்தில் நிறைய சர்க்கரையை சேர்த்து குளறுபடி செய்த அனுபவங்களும் உண்டு என்கிறார் பிரபுல். படிப்படியாக தன்னை டீ தயாரிக்க கற்றுக்கொண்டார். இன்று டீ போடுவதை காட்டிலும் என் தொழிலை எவ்வாறு விரிவுபடுத்தலாம் என்பதை மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறேன் என்கிறார். தள்ளுவண்டியில் டீ விற்பனை செய்த காலத்தில் வாடிக்கையாளர்களை கவர பல விதமாக யோசித்து செயல்பட்டுள்ளார் பிரபுல். கிரிக்கெட், லூடோ போன்ற விளையாட்டுகளை ஏற்பாடு செய்துள்ளார். ஒயிட் போர்டு ஒன்றை வைத்திருந்திருக்கிறார். இதில் மக்களுக்கு தங்கள் நெருக்கமானவர்களுக்கு மெசேஜ் எழுதலாம். வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு முறை வரும்போது இப்போது புதிதாக ஏதாவது அறிமுகப்படுத்தி அசத்தியுள்ளார் பிரபுல். MBA சாயாவாலா வளர்ச்சியடைய தொடங்கியது. LG ஹைவேஸ் அவுட்லெட்டில் 2 ஆண்டுகள் செயல்பட்டதை அடுத்து போபாலில் ஒரு பிரான்சைசி கஃபேயை ஆரம்பித்தார் பிரபுல். தள்ளுவண்டிகள் தொடங்கப்பட்ட MBA சாய்வாலா இன்று 50 கஃபேகளுடன் விரிவடைந்துள்ளது. சாயோஸ், சாய் பாயிண்ட் போன்ற பிரீமியம் டீ கஃபேகளை சுட்டிக்காட்டிய பிரபுல், இந்தியாவில் எப்போதும் டீ வணிகம் சிறப்பாக இருக்கும் என்கிறார்.
அது குறித்து பேசுகையில் கஃபே ஒன்றில் வசதியாக அமர்ந்து கொண்டு 40-50 ரூபாய் வரை செலவிட்டு டீ குடிக்க விரும்பும் மக்களுக்கு சேவை அளிப்பதே MBA சாய்வாளர் நோக்கமாக உள்ளது. சுயநிதியில் தொழிலை தொடங்கி நடத்தி வருகிறேன். பெரிய பிராண்டுகளின் அளவுக்கு வணிகத்தை விரிவாக்கம் செய்வதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கவே செய்கின்றன. தொழில் ஆரம்பிக்கும் புதிதில் சிறிய நகரங்களில் இருந்து செயல்படும் என்னை போன்றவருக்கு நிதி திரட்டுவது என்பது பரிச்சயமில்லாத ஒன்றாக இருந்தது என்கிறார் பிரஃபுல். இந்தியாவில் 2022 மற்றும் 2027 காலகட்டத்தில் இந்த சந்தை 4.2% வளர்ச்சி வீதத்துடன் வளர்ச்சியடைந்து 1.40 மில்லியன் டன் என்கிற அளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறதாக சந்தை ஆய்வுகள் கூறியுள்ளார் பிரஃபுல். சிறுநகரங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு மில்லியனரை உருவாக்க வேண்டும் என்பதே ஒரு கனவு என்கிறார் பிரஃபுல். வணிகம் மட்டுமல்ல, MBA சாய்வாளர் அகாடமியை தொடங்கியுள்ளார். சமூக வலைதளங்களிலும் ஆக்டிவாக இருக்கும் இவருக்கு ஏராளமான ஃபாலோவர்கள் இருக்கின்றனர். இதுவும் பிராண்ட் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் என்கிறார். ஒவ்வொரு சிறு நகரங்களில் இருந்தும் ஒரு மில்லியனரை தேர்ந்தெடுக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்கிறார் பிரஃபுல். Thank you very much.